திரு செங்கோட்டையனுடைய அரசியல் அறிவு, அரசியல் அனுபவம், அவருடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அவருடைய அரசியல் பயணம், அதுல 100ல 10% கூட எடப்பாடிக்கு இல்ல. எப்படி சொல்றீங்க? நான் சொல்றேன், எடப்பாடி அவர்களை மரியாதைக்குரிய திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தியதால் தனக்கு கிடைத்த அதிகாரத்தை பயன்படுத்தி, அதிகார பலத்தையும் பணபலத்தையும் பயன்படுத்தி தன்னை உறுதிப்படுத்திக் கொண்டார். இன்னைக்கு நான் சொல்றேன், எங்க சிறுவம்பாளையம் கிராமம், அவர் பிறந்த கிராமம், ஒரு வார்டுல அதிமுக தோக்குது. என்ன அவர் செல்வாக்கு மிக்க தலைவர்? திரு செங்கோட்டையனை ஒப்பிடுகிற பொழுது செங்கோட்டையனுக்கு ஒரு முதன்மை பொறுப்பு, கட்சியின் பொதுச் செயலாளர் போனா ஒட்டுமொத்த அதிமுகவை தாண்டி பொதுமக்களுடைய ஆதரவு அவர் இருக்கும். அவருடைய அரசியல் பயணம் இருக்குல்ல, கிட்டத்தட்ட 9 முறை எம்எல்ஏவா இருந்திருக்காரு, அமைச்சரா இருந்திருக்கார். அவருடைய அணுகுமுறை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் செல்வி ஜெயலலிதா காலத்திலும் சாதாரண குக்கிராமத்தில் இருக்கும் கூட செங்கோட்டையன் யார் என்று தெரியும். ஏன்னா தமிழ்நாடு பூரா செல்வி ஜெயலலிதாவுடைய சுற்றுப்பயணத்தை ஒருங்கிணைத்து ஒவ்வொரு கிளை செயலாளர் அந்தந்த பகுதியில் இருக்க ஒன்றியம், நகரம், பொறுப்புகள் இருந்த அத்தனை பேருக்குமே செங்கோட்டையனை தெரியும். அன்றைய தினம் நான் சொல்றேன், இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக அறிவிக்காமல் அந்த அமைச்சரவையில் இருந்த பெஞ்சமினை முதலமைச்சர் அறிவிச்சுட்டு போயிருந்தா அவர் இன்னைக்கு ஆளுமை மிக்க தலைவர் வந்திருப்பாருங்க. கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி வந்துட்டாரு.